ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். மசாலா உதிராமல் ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது வந்து நல்ல ஒரு கலராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நார்மல் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். அதுவே எண்ணெய் சேர்த்தங்காட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த அளவுக்கு வந்திருக்கு எனக்கு. இப்போ ஒரு சின்ன லெமனோட சாறு, ஒரு லெமன் பிழிஞ்சு சாறு எடுத்திருக்கேன். அந்த சாறு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதுவும் மிக்சியில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு தடவை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க மசாலா. இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூள் இதுவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்றிக்கலாம். இப்போ நான் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லா திக்காக இந்த அளவுக்கு இருக்குது மசாலா. இப்போ வந்து மீனெல்லாம் இது உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த வவ்வால் மீன் தான் எடுத்திருக்கேன். இது போல் மசாலாவை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நல்லா தடவி விடணும். மீனுக்கு சுற்றியும் 2 சைடு இருக்க மாதிரி நல்லா இது பண்ணி விடுங்க. மீன் மேலே நல்லா தடவி விட்டால் தான் நம்மளுக்கு உள்ளே வரைக்கும் இறங்கி இருக்கும் மசாலா. மீன் வந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளெல்லாம் உப்பு காரம்லாம் இறங்கி வரும். அதுக்காக இது போல் ஒவ்வொரு மீனுக்கும் நீங்கள் தனித்தனியாக தடவி விடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவும் அது மேலே நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இது போல் நான் தடவி விட்டுக்கிட்டே நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்க தான் நம்மளுக்கு இது போல் இருக்கும். இது போல் திருப்பியும் ஒரு தடவை மசாலாலாம் போட்டு இது பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கிட்டே இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மீனை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 2 சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். மீன் உடஞ்சிராமல் மெதுவாக திருப்பி விடணும். நம்மளோட மீன் வந்து உடையவும் கூடாது. மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கீழேலாம் நம்மளுக்கு மீன் கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது போல் இருக்குது. 2 சைடு நல்லா திருப்பி வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.